என்னப்பா தினம் தினம் போராட்டமாவே இருக்குப்பா. தினம் தினம் போராட்டம் அப்படின்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை பார்த்து சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், தினம் தினம் போராட்டம் நடத்தும் அளவிற்கு மத்திய அரசு என்ன அநீதியை இழைக்கிறது? தினம் தினம் போராட்டம்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கும் பாதுகாப்பிற்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் தினம் தினம் போராட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ முகாம்கள் நடக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைகளின் நிலைமையை அத்தனை பத்திரிகைகளும் இன்னைக்கு எழுதியிருக்கின்றன. ஆக இது தொடர்ந்து அரசாங்கம் நடைபெற வேண்டும். கட்டமைப்பு தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதே மாதிரி முகாம்கள் நடத்தி அந்த நேரத்தில் இன்னைக்கு 4 வருஷமா ஒன்றும் செய்யாம இன்னைக்கு மக்களுக்கு திட்டங்களா இருக்கட்டும், இன்னைக்கு உடல்நல குறையாக இருக்கட்டும், இப்படி அவசரமா பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே வேதனையா இருக்கு. தினம் தினம் போராட்டம் என்று மத்திய அரசு எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்குது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மக்களை பார்த்து கவலைப்படாமல் இவர்கள் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி ஒரு கடிதம் எழுதுவதே முதலமைச்சருக்கு வழக்கமாகிவிட்டது. முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வழியில் அப்படின்னு இன்னைக்கு எழுதியிருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் வழியில்னா கலைஞர் அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை வைத்துக் கொண்டார்கள். இன்று கலைஞர் இருந்திருந்தால் மத்திய அரசை கடுமையாக எதிர்த்திருப்பார் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். நான் சொல்கிறேன், இன்று கலைஞர் இருந்திருந்தால் மத்திய அரசை தமிழக நலனுக்காக ஆதரித்திருப்பார் என்பதான். கொள்கை வேற இருக்கலாம், கூட்டணி வைக்கணும்னு இல்ல, ஆனா நட்பு ரீதியாக மத்திய அரசோடு ஒரு நட்பை பாராட்டலாம். அப்படிதான் கலைஞர் செய்திருப்பார். கலைஞர் கூட்டணியை வைத்துக் கொண்டார். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை பார்த்தீர்கள் என்றால் முதலமைச்சர் பிரதமரை வந்து வரவேற்கிறார்கள், மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது நல்லதல்ல என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. மாதிரி ரயில்வே திட்டமா இருக்கட்டும், விமான நிலைய விரிவாக்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பூண்டி ஏரியில ரிசர்வாயர்ல தண்ணீர் உயரத்திற்கு 4 ஆண்டுகளாக இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அந்த பகுதி மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேளச்சேரியில குப்பை கடங்குல துர்நாற்றம் வீட்டுக்கு வீசுகிறது. தென் சென்னையில குப்பைகள் மண்டி கிடக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதியிருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்க்காம நீங்க தினம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை முதலமைச்சர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தி இவரை என்ன சொல்றதுனே தெரியல. 2 நாளைக்கு முன்னால ட்ரம்ப் சொன்ன மாதிரி பொருளாதாரம் செத்து போச்சுன்னாரு. நேத்து தேர்தல் கமிஷன் செத்து போச்சுன்னு சொல்றாரு. ஆக காங்கிரஸ் எங்க உயிரோடு இருக்குன்னு முதல் சொல்லட்டும். அவரு எதை எடுத்தாலும் செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சுன்னா இது எப்படி நல்லதா இருக்க முடியும்? இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, 57% மக்கள் மத்திய அரசின் திட்டங்களினால் பலன் பெற்றிருக்கிறார்கள். 30 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் என்பது எனது கருத்து. ஓபிஎஸ் 6 வாட்டி நான் நயனார் தொடர்பு கொண்டேன், அப்போ கூட ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ சொல்றாரு அவரு, நான் என்கிட்ட கேட்டிருந்தா நான் மோடி நான் பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நயனார் போய் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு. இதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. தலைவர்கள் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வெளிப்படையா திருப்பி தெரிந்திருக்க வேண்டியது தானே. அதனால இந்த கருத்து மோதலுக்கு 2 தலைவர்களுக்குள்ள கருத்து மோதல். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை வெளிப்படையா சொல்லலாம். ஆனா ஒரு தலைவரை அவர்கள் குற்றம் சொல்வது என்பது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தனது அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. சிஎம் அதாவது எனக்கு ஒன்னே புரியல என்னன்னா, அது இதுக்கு முன்னால அதிமுகவை விட்டு விலகி திமுக போனவராக கூட இருக்கலாம். அதிமுக பாஜக கூட சேர்ந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி போவது எந்த விதத்துல அவர்கள் தலைவர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒரு அஞ்சலியாக இருக்க முடியும் எனக்கு புரியல. வாழ்நாள் முழுசும் எதிர்த்து அரசியல் செய்த கட்சிய போய் பார்த்து அந்த கட்சியில சேர வேற செய்யறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில தான் இருந்தாங்க. நேர் எதிர்கட்சியாக எங்களை அவர்கள் நடத்தியது இல்ல.
ஆனா நேர் எதிர்க்கட்சியாக ஆரம்ப காலத்திலிருந்து தீய சக்தி திமுகன்னு தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த ஒரு கட்சிக்கு பாஜக நட்பு வைத்துக் கொண்டோம், அதனால அங்க போய் சேர்றோம்னு சில பேர் சொல்றதும், அவர்களை சென்று பார்ப்பதும், நான் உடல் நலம் விசாரிப்பதற்கு பார்ப்பதற்கு ஒன்று சொல்லல, இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. ஆனா அதை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஈர்ப்பு சக்தியாக இவர்களெல்லாம் ஈர்க்கப்படுவது உண்மையிலே எனக்கு என்ன அரசியல்னு புரியல. இது ஒரு துரோகத்தின் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் என்னை பொறுத்த மட்டும். இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாமே அவசரமா இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி என்னை மிரட்டினார்னு சொல்றாரு. அருண் ஜேட்லி இறந்ததுக்கு அப்புறம், அவர் இறந்து அதுக்கப்புறம் எங்க வந்து ஆவியா வந்து மிரட்டினாரா இவரை? அது என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அதனால இப்போ அதான் கமலஹாசன் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஆணவ கொலைகள் நடந்தா நான் கேட்கிறேன், திராவிட மாடல் பல ஆண்டுகள் தமிழகத்தை நாங்கள் ஆண்டோம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? பெரியாரோட உங்களோட கருத்து ஒண்ணுமே இங்க வந்து நடைமுறைப்படுத்தலையா? அப்பனா அண்ணாவின் கருத்து எதுவுமே மக்கள் மனதில் பதியலையா? அப்ப நீங்க வந்து 5 முறை ஆட்சி செய்த பின்பும் சமூக நீதியை உங்களால் நிலைநாட்ட முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி செஞ்சீங்க? இன்னைக்கு மட்டும் ஆட்சி செய்யல. அப்ப அதை கட்டுப்படுவதற்கு ஒரு சட்டம் கூட, தீவிரமான சட்டம் இல்லாமல் இன்று வரைக்கும் ஆணவ கொலைகள் நடக்கிறதுண்டா? கனிமொழி போன்றவர்களும் மத்திய அரசு தான். நான் கேட்கிறப்ப மத்திய அரசு ஆட்சி கொடுத்துட்டு போயிடுங்க, எல்லாத்தையும் மத்திய அரசு தான் நீங்க சொல்றீங்கன்னா. தமிழகத்துல ஆணவ கொலைகள் இன்று வரை நடைபெறுவது என்பது தமிழக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்று. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நாம் எல்லோருமே மனத்தாங்கலாக இருக்கிறோம். உயிரிழந்த சகோதரர் சகோதரிகளுக்கு நம்மால் எந்த இழப்பீடோ ஆதரவோ சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனா கமலஹாசன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா ஆயிட்டோன்றதுக்காக சுதந்திரத்திற்கு முன்னாலே இருந்தேன்னா, அப்ப இதுக்கு பின்னால நீங்க ஆண்ட ஆட்சியில எந்த சமூக நீதி உங்களால நிலைநாட்ட முடியவில்லை என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுங்கள் என்பதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன்.